தீபிகா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக சிலர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருக்கு சமன் அனுப்பப்பட்டிருந்தது. இதனால் அவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனு மீது சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் இருதரப்பு வாதங்களும் நீதிபதி இளந்தரையன் முன் எடுத்து வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னதாக முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை தொடங்கியவுடன் திமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ உள்ளிட்டோர் செந்தில் பாலாஜி தரப்பிற்கு ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபடவில்லை என்றும் செல்போன் வாட்ஸ்அப் தகவல்களின் மூலமாக மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அடிப்படை முகாந்திரங்கள் எதுவும் இல்லாமல் அவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதால் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம் என்றும், இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே இடத்திலிருந்து சதித்திட்டம் தீட்டியதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்றும் கேள்வியை இங்கு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் NR இளங்கோ உள்ளிட்டோர் எழுப்பினர். அதற்கு பதிலளிக்கும் வகையில் இப்போது அரசு தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் ஆஜராகியுள்ள வழக்கறிஞர் ஜான் சத்யன் சதித்திட்டம் செயல்படுத்த திட்டம் போட்டதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் இருக்கின்றன என்றும், கிண்டி மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் ஒன்று கூடி ஆலோசித்திருக்கிறார்கள் என்றும், ஹவாலா பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜான் சத்யன் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒரு MLAவுக்கு 35 கோடி என்றும் இடைத்தரகருக்கு 5 கோடி ரூபாய் என பேசப்பட்டிருக்கிறது. இதற்கான வீடியோ மற்றும் ஆடியோ பதிவு ஆதாரங்கள் தங்களிடம் இருக்கிறது என்றும், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் 40க்கும் மேற்பட்ட முறை திருநாவுக்கரசு உள்ளிட்டோரிடம் ஆலோசனை நடத்தி இருக்கிறார் என்றும், திருநாவுக்கரசு அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே 35 கோடி ரூபாய் ஒரு MLAவுக்கு பேசப்பட்டிருக்கிறது என தெரிய வந்திருக்கிறது என்றும், செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தமிழக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் வாதிட்டார். ஆனால் ஒரு MLAவுக்கு 35 கோடி கொடுத்து 59 சட்டமன்ற உறுப்பினர்களை உடைய திமுக ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபடுமா, அது சாத்தியமா, இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, பணம் பறிமுதல் செய்யப்பட்டதா, பணம் கைமாறி இருக்கிறதா என்று திமுக தரப்பிலும் செந்தில் பாலாஜி தரப்பிலும் நீதிபதி இளந்தரையன் முன் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இரு தரப்பிலான வாதங்களையும் இப்போது நீதிபதி இளந்தரையன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். மேலும் சபாநாயகருக்கு எதிராக எந்த தீர்மானத்தையும் கொண்டு வருவது இப்போது சாத்தியமில்லை என்றும், அந்த முயற்சியில் ஒருபோதும் ஈடுபடவில்லை என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிப்பதால் மட்டுமே ஒரு ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சி வெற்றி பெறாது என்றும், ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கும் தொடர்பு இல்லை என்றும், முன்னுக்கு பின் முரணாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ தெரிவித்தார். அப்போது பதிலளித்த ஜான் சத்யன், அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜான் சத்யன், இவர்கள் தாவேகாவின் ஊத்தங்கரை தொகுதி MLA இளையராஜாவை மட்டுமல்ல மேலும் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முயற்சி செய்தார்கள் என்றும், திமுக ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடவில்லை, 59 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட திமுகவால் ஆட்சி அமைக்க இயலாது என்றாலும் ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டது உறுதியாகி இருக்கிறது. ஹவாலா பண பரிமாற்றம், அனைவரும் ஒன்று கூடி ஒரே இடத்தில் பேசியது, 40க்கும் மேற்பட்ட முறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியது உள்ளிட்டவற்றை மற்றும் திருநாவுக்கரசின் வாக்குமூலம் ஆகியவற்றின் மூலமாக சதித்திட்டம் நடைபெற்றிருப்பது உறுதியாகி இருக்கிறது என்பதால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் கைது செய்யப்படாமல் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கினால் சாட்சிகளை கலைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பில் ₹1 கூட பணப்பட்டுவாடா நடைபெறவில்லை, பணம் கொடுத்தது மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கும் என்றும் செந்தில் பாலாஜி தரப்பில் கூறப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி இளந்தரையன் பதிவு செய்து வருகிறார். அவர் இப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கப் போகிறாரா அல்லது நிபந்தனை ஜாமீன் வழங்கப் போகிறாரா அல்லது அவர் நீதிமன்றத்தில் அல்லது காவல்துறையினரின் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப் போகிறாரா என்பது குறித்து இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். தீபிகா.